அண்மைச் செய்தி. சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்தில் லேசானது முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, சென்னையில கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றிய முழு விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை சமீப காலமாக ஒரு நல்ல மழையை எதிர்நோக்கி வருகிறோம். அதிலும் குறிப்பாக நேற்று தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது கொட்டியிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு நல்ல கனமழையை எதிர்நோக்கியிருந்தோம். அந்த வகையில் இன்று அடுத்த 2 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோவை ஆகிய இடங்கள் லேசான மிதமான கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. அது குறிப்பாக இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீலகிரியுடைய உட்புறக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிலான மழையானது பதிவாகி இருக்கிறது. ஆகவே இந்தந்த மாவட்டங்களில் லேசானது முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.